இந்த விதை தன் மேல் கிடந்த பாறைகளை முட்டி முட்டியே முளைத்து விட்டது. இந்த வார்த்தைகள் இல்லை இல்லை, இந்த கவிதை வரிகள் கவிஞர் ஒருவர் தன்னை பற்றி எழுதியது. தன் வரலாறு எழுதுதல் ஒரு மனிதனின் தன் வாழ்க்கையில் பெற்ற வெற்றியை உறுதிப்படுத்தும் காரணிகளில் ஒன்று. ஆனால் வெற்றிக்கான முயற்சிகளை தொகுப்பது சாதாரணமல்ல. அதனை சாத்தியமாக்கி காட்டியவர் வைரமுத்து. ஆம், அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிப்பேரரசு வைரமுத்துதான். சுயம் தேடி அலைந்த இளைஞனின் சரிதம் என தனது 28வது வயதிலேயே தன் வாழ்க்கையில் கடந்து வந்த அனுபவங்களை எழுதியவர். வைரமுத்துவை பற்றி எழுதுவதற்கென்று தெரியாத விஷயங்கள் என்ன இருக்கிறது? அவர் 19ஆம் வயதில் தனது முதல் கவிதை தொகுப்பை பதிப்பித்தது. 28 வயதில் தமிழ் சினிமாவிற்கு பாட்டு எழுத வந்தது. இதுவரை ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியது. தனது திரைப்பாடல்களுக்காக தேசிய விருதுகளை குவித்ததும், களவு போன கள்ளிக்காடு குறித்த இதிகாசத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியதும் எல்லோருக்கும் ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள்தான். அதனால் கவிப்பேரரசு வைரமுத்து குறித்த இன்னொரு கோணத்தை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. கவிஞர் வைரமுத்துவின் திரைப்பயணமும் இலக்கிய பயணமும் அசாத்தியமானது. ஒரு கலைஞன் அரசியலோடு எப்போதும் தொடர்பில் இருப்பதும் மக்களுக்கான குரலாகவும் ஒலிப்பதும் சாதாரணமானது அல்ல. 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அதனை வெற்றிகரமாக செய்து வருகிறார் வைரமுத்து. ஒரு கலைஞன் அரசியலை பேச வேண்டும், அதிலும் மக்களுக்கான அரசியலை பேச வேண்டும். அதனை வைரமுத்து செய்வார். ஈழத்தில் தமிழர்கள் இரத்தத்தால் சிவப்பாய் போன கடல் குறித்து கவலைப்பட்ட அவரது பேனா பின்னொரு நாள் ராஜீவ்காந்தியின் கொலைக்காக கண்ணீர் வடித்தது. பாபர் மசூதியின் பாசி படிந்த செங்கல்களுக்காக பரிதாபப்படவும் செய்தது. தமிழ் சமூகத்தின் தீராச்சாபமான சாதியால் எரியும் தீயை அணைக்க வேண்டி தண்ணீர் தெளிக்கும் வேலையையும் அவரது பேனா செய்யும். ஈராக் போரினால் கருகிப்போன ரோஜாக்களுக்காகவும் அந்த பேனா கண்ணீர் வடிக்கும். 1953ஆம் ஆண்டு ஜூலை 13 அன்று தேனி மாவட்டத்தின் மேட்டூரில் பிறந்த வைரமுத்துவின் தந்தை பெயர் ராமசாமி. 1958ஆம் ஆண்டு வைகை அணை கட்டப்பட்ட போது அதன் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்த மேட்டூரை விட்டு வைரமுத்துவின் குடும்பம் இடம்பெயர்ந்தது. தன்னுடைய தொடக்க கல்வியை வடுகப்பட்டி கிராமத்தில் பயின்ற அவர் கல்லூரி படிப்பை சென்னை பச்சையப்பா கல்லூரியில் முடித்தார். கல்லூரியில் படிக்கும் போதே அவரது முதல் கவிதை தொகுப்பான வைகரை மேகங்கள் வெளியானது. பாரதி ராஜாவின் இயக்கத்தில் 1980ஆம் ஆண்டு வெளியான நிழல்கள் திரைப்படத்தின் தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக அறிமுகமானார் வைரமுத்து. அதன் பிறகு இளையராஜாவும் வைரமுத்துவும் பல படங்களில் இணைந்து பணியாற்றினர். இதுவரை 7000க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களையும் 37 புத்தகங்களையும் எழுதியுள்ளார் வைரமுத்து. தனது 10 வயதில் இருந்தே கவிதை தொகுப்புகளை வெளியிட்ட வைரமுத்து தனது கவிதைகளால் தொடாத கருத்துக்களே இல்லை என சொல்லும் அளவிற்கு அவரது கவிதைகள் பறந்து விரிந்த பார்வையை வெளிப்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக பொது உடைமை கருத்துக்கள் அவரது கவிதைகளிலும் பாடல்களிலும் அதிகம் எதிரொலித்தன. தனது கொடிமரத்தின் வேர்கள் கவிதை தொகுப்பில் ஜெர்மானிய தாடிக்காரன் என்ற தலைப்பில் கார்ல் மார்க்ஸ் குறித்து அவர் எழுதிய வரிகள் பொது உடைமை கருத்துக்கள் அவருக்குள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்த்தும். சொர்க்க சிந்தனையை நிறுத்திவிடு, வர்க்க சிந்தனையை வளர்த்துவிடு என்று பொது உடைமை கருத்துக்களை ஓங்கி ஒலித்த வைரமுத்து மார்க்சின் அறிவையும் அந்த கவிதையில் சிலாகித்து எழுதியிருப்பார். அழகை கண்டு நான் பிரமித்திருக்கிறேன், ஆனால் என்னை அறிவால் பிரமிக்க வைத்தவன் அவன்தான் என மார்க்ஸை பெருமைப்படுத்திய வைரமுத்து இனி எந்த தேசமும் மார்க்ஸையும் மின்சாரத்தையும் தவிர்த்துவிட்டு வாழ முடியாது என அந்த கவிதையை முடித்திருப்பார். நவீன உலகிற்கு மின்சாரம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் பொது உடைமையும் முக்கியம் என்பது வைரமுத்துவின் கருத்து. வைரமுத்துவின் திரைப்பாடல்கள் பல பொது உடைமை கருத்துக்களை தாங்கி வெளியாகியிருக்கின்றன. உதாரணமாக சிவப்பு மல்லி படத்தில் இடம்பெற்றிருந்த எரிமலை எப்படி பொறுக்கும் பாடலையும், கண் சிவந்தால் மண் சிவக்கும் படத்தின் மனிதா மனிதா பாடலையும் குறிப்பிடலாம். இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் பொது உடைமை கருத்துக்களை அதிகம் பிரதிபலித்த சில பாடல்களில் இவையும் அடக்கம். மே தினம் உழைப்பவர் சீதனம் என்ற பாடல் வரிகள் பொது உடைமை தத்துவங்கள் வைரமுத்துவை எவ்வளவு பாதித்திருக்கிறது என்பதனை உணர்த்தும். பொது உடைமை கருத்துக்களை பேசிய வைரமுத்து சமூக கொடுமைகளை சாரவும் தவறவில்லை. இந்தியாவின் சுதந்திரத்தால் மக்களுக்கு சுபிச்சம் ஏற்படவில்லை என பல கவிதைகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வைரமுத்து. 1947 ஆகஸ்ட் 15 அவன் ஒரு பட்டு வேட்டி குறித்த கனவில் இருந்தபோது அவன் கோவணம் திருடு போனது என எழுதியுள்ளார். மேலும் பிடிக்க நினைத்ததென்னவோ பிள்ளையார்தான், ஆனால் அவசரத்தில் தும்பிக்கை வாளாகிவிட்டது, நம்பிக்கை பாழாகிவிட்டது என்றும் இந்திய சுதந்திரம் குறித்து பதிவு செய்திருக்கிறார் வைரமுத்து. இந்திய சுதந்திரம் எல்லா தரப்பு மக்களையும் சென்று சேரவில்லை என்பதனையும் அவர் தனது சுதந்திர வெளிச்சம் சேரியில் விழாமல் மாளிகை நிழல்களை மறைத்துவிட்டன என்ற வரிகள் மூலம் உணர்த்தியுள்ளார். மேலும் இந்திய ஜனநாயகம் குறித்தும் பேசியுள்ளார் வைரமுத்து. கொடிமரம் எல்லாம் கழுமரம் ஆவதும், கட்சி கொடிகள் எல்லாம் கழுமரம் ஆவதும் ஜனநாயகத்தின் சகுனங்கள் அல்லவே என்ற வரிகளில் இந்திய ஜனநாயகம் குறித்த தனது கவலையை வெளிப்படுத்தியிருந்தார். இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக விளங்கும் சாதியம் குறித்து மிக கடுமையாக தனது கவிதைகளில் சாடியிருக்கிறார் வைரமுத்து. எங்கே ஊர்களில் சாதிகள் இல்லையோ அங்கே கூவுக சேவல்களே என சேவல்களிடம் வேண்டுகோள் விடுத்ததும், எங்க ஊர் நெருப்பு வீடெரிக்கும், காடெரிக்கும், ஆளெரிக்கும், நீதி எரிக்கும், பாவி மக்கா சாதியை எரிக்கும் நெருப்பை எப்பப்பா கண்டுபிடிக்க போறீங்க என சாதியை கவிதையில் கண்டித்திருக்கிறார் வைரமுத்து. இந்தியாவில் நிலவும் சாதிய கொடுமைகள் பழமைவாதத்தின் கோர முகங்களின் வெளிப்பாடு. அதனையும் வைரமுத்து தனது கவிதையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
தீ அணையட்டும் என்ற கவிதையில் செயற்கை மனிதன் செவ்வாய் தரையில் சிட்டில் ஆடுகையில் இங்கே இயற்கை மனிதர் ஜாதி சண்டையில் இடுப்பு முறிவதுவோ என்ற வரிகளை எழுதியிருப்பார். அதன் மூலம் நிகழ்காலம் இவ்வளவு நவீனத்துவத்தோடு முன்னேறிக் கொண்டிருக்கும் போது சாதி எனும் பழமைவாதம் சமூகத்திற்கு எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கிறது என விளக்கியிருப்பார் வைரமுத்து. பாரதியார் மீது வைரமுத்து கொண்டிருக்கும் காதலை அவரை படித்த எல்லோரும் அறிந்த விஷயம். கவிராஜன் கதை என்ற கவிதை தொகுப்பை பாரதியாருக்காக எழுதியவர் வைரமுத்து. மேலும் பாரதியாரின் நூற்றாண்டு விழாவிற்காக எழுதிய கவிதையொன்றில் வெண்மணிகளை விட மீனாட்சிபுரங்களே அதிகம் கவலைக்குள்ளாக்கப்படும் ஒரு காலகட்டத்தில் பாரதி குறித்து நினைக்க வேண்டி வந்ததாக குறைப்பட்டுக் கொள்கிறார் வைரமுத்து. மேலும் தான் எழுதிய இன்னொரு தேசிய கீதம் கவிதை தொகுப்பை வேருக்கு விழுதின் சமர்ப்பணம் என்ற பெயரில் பாரதியாருக்கு அர்ப்பணித்தார் வைரமுத்து. இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகள் உலகையே உலுக்கியது போல் வைரமுத்துவின் பேனா முனைகளையும் உலுக்கியது. இலங்கையில் நடந்த தமிழர் படுகொலைகள் குறித்து இரத்த வாய்க்கால் ஓடி சிவப்பானது கடல் என எழுதியிருந்தார் வைரமுத்து. மேலும் தமிழர்களை தின்று தின்று நெருப்புக்கு அஜீரணமானதாகவும் குறிப்பிட்டிருந்தார். வைரமுத்துவின் தன்னம்பிக்கை கவிதைகளும் தவிர்க்க முடியாதவை. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் என்ற தன்னம்பிக்கை வரிகளுக்கு சொந்தக்காரர் வைரமுத்து. மேலும் இன்னொரு கவிதையில் பூமி பொது சொத்து, உன் பங்கு தேடியீடு என பதிவு செய்துள்ளார் வைரமுத்து. நம் நாட்டின் கல்வி முறை குறித்து மிக கடுமையான விமர்சனங்களையும் வைரமுத்து வைத்திருக்கிறார். புத்தகச் சுமை பொறுக்காமலே இங்கு பல பெண்கள் பூப்பெய்தி விட்டனர் என்ற வரிகளும், பாடத்திட்டம் தயாரிப்பவர்களின் கையில் இருப்பது மகரந்தம் அல்ல, போன நூற்றாண்டு புழுதி என்ற வரிகளும் பாடத்திட்டம் குறித்த வைரமுத்து கொண்டிருந்த விமர்சனங்களை விளக்கும் சிறந்த உதாரணங்கள். சமூக கருத்துக்களை தாங்கிய கவிதைகளை விடவும் காதலையும் பாசத்தையும் பிரதிபலிக்கும் கவிதைகளுக்கு எப்போதும் வரவேற்பு உண்டு. வாட்ஸ்அப்பில் இன்றளவும் அதிகம் பரப்பப்படும் வைரமுத்து கவிதை ஒன்று அவரது அம்மா குறித்து அவர் எழுதிய கவிதை. அந்த கவிதையில் வைரமுத்து தனக்கும் தன் தாய்க்குமான உறவை மட்டுமல்லாது கிராமத்தின் வாழ்வியலையும் சேர்த்து பதிவு செய்திருப்பார். என்னதான் மக்கள் பிரச்சனைக்காகவும் சமூக கருத்துக்களுக்காகவும் கவிதைகள் ஒலித்தாலும் காதல் கவிதைகளுக்கு என்றைக்கும் தனி இடம் உண்டு. எப்படி கண்களையும் காதலையும் பிரிக்க முடியாதோ அதேபோல் காதலையும் கவிதையையும் பிரிக்க முடியாது. ஜோடி திரைப்படத்தின் ஒரு காட்சியில் சிறப்பு தோற்றத்தில் நடித்த வைரமுத்து காதலுக்கு வக்கீல் வைக்காதீர்கள் என பேசியிருப்பார். ஆனால் தமிழகத்தில் பல காதல்களுக்கு வைரமுத்துதான் வக்கீலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் காதலை வெளிப்படுத்துவதற்கு அதிகம் பயன்படுகின்ற கவிதைகள் வைரமுத்துவின் கவிதைகளாகத்தான் இருக்கும். ஒருவர் காதல் வயப்பட்டால் அவருக்கு தோன்றும் அறிகுறிகள் குறித்த வைரமுத்துவின் கவிதைகள் தமிழகம் முழுவதும் வெகு பிரசித்தம். உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான் என்ற அந்த கவிதை இன்றளவும் காதலர்களின் தேசிய கீதமாக விளங்குகிறது. வைரமுத்துவின் கவிதை தொகுப்பினைப் போலவே அவரது நாவல்களும் புகழ் பெற்றவை. வில்லோடு வா நிலவே, தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் ஆகியவை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன. கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. இந்த மண்ணில் இதுவரை ராஜாக்களுக்கு மட்டுமே இதிகாசங்கள் இருந்த நிலையில் குடியானவனுக்கான முதல் இதிகாசம் என கள்ளிக்காட்டு இதிகாசத்தை வைரமுத்து வர்ணித்திருந்தார். 1958ஆம் ஆண்டு வைகை அணை கட்டப்பட்ட போது நீர்பிடிப்பு பகுதியை விட்டு வெளியேறிய கிராம மக்களின் வாழ்வியலை விளக்கும் நூலாக கள்ளிக்காட்டு இதிகாசம் உருவாக்கப்பட்டிருந்தது. உண்மையில் அது தொலைந்து போன ஒரு கள்ளிக்காடு குறித்த இதிகாசம். வைரமுத்துவின் இலக்கிய பணியைப் போலவே அவரது திரைப்பணியும் வியக்கத்தக்கது. நிழல்களில் பொன்மாலை பொழுதில் தொடங்கிய அந்த இசைப்பயணம் தமிழுக்கு பல பன்மாலைகளை சூட்டியது. தமிழ் சினிமாவை தன்னுடைய ஒரு கவிதையில் விமர்சித்திருந்தார் வைரமுத்து. ஆபாசங்கள் நிறைந்ததாக தமிழ் சினிமா மாறிவிட்டதாகவும் மக்களை சோம்பேறியாக்குவது போல் சினிமா இருப்பதாக கூறினார். மேலும் சினிமா இதிலிருந்து மாறவில்லை எனில் அதனை சின்ன தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம் எனவும் கூறியிருந்தார். பாரதி ராஜாவோடும் இளையராஜாவோடும் இணைந்த சினிமாவை சின்ன தீக்குச்சிக்கு தின்ன கொடுத்து அவர் செய்த வேள்வி தமிழ் சினிமாவிற்கு முக்கியமானது. தமிழ் சினிமா தனது அழுக்குகளை உதறி தன்னை புனர் நிர்மாணம் செய்து கொண்ட காலகட்டங்கள் அவை. நிழல்கள், நினைவெல்லாம் நித்யா என இளையராஜா வைரமுத்து கூட்டணியில் உருவான படங்களில் பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகின. பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து கூட்டணி இணைந்த முதல் மரியாதை தமிழ் திரை இசையின் மைல்கல் படமானது. அந்த படத்தின் பாடல்கள் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன. அந்த படத்தின் பாடல்களுக்காக வைரமுத்துவுக்கு தேசிய விருதும் கிடைத்தது. இப்படி தமிழ் திரையுலகில் தனது எழுதுகோள் மூலம் ராஜாங்கம் செய்து கொண்டிருந்த வைரமுத்து சில காலம் அஞ்ஞாத வாசம் செல்ல வேண்டியிருந்தது. உபயம் இளையராஜா வைரமுத்து மோதல் தொடர்ந்து வெற்றி படங்களை தந்து கொண்டிருந்த அந்த கூட்டணியில் சில சலசலப்புகள் எழத் தொடங்கின. ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனைகள் பூதாகரமாக தொடங்கின. 1986இல் வெளியான இசைப்பாடும் தென்றல் படத்தோடு அந்த கூட்டணி முறிந்தது. அதன் பிறகு செய்யப்பட்ட எந்த சமாதான முயற்சியும் கைகூடாததால் அந்த கூட்டணி இன்று வரை இணையவே இல்லை. இளையராஜாவோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 7 ஆண்டுகள் அஞ்ஞாத வாசம் போனார் வைரமுத்து. ஏஆர் ரஹ்மானின் வரவு வைரமுத்துவுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. விலகி போயிருந்த வெற்றி மீண்டும் அவரை வந்து சேர்ந்தது. ரோஜா படத்தின் பாடல்கள் பெரும் வெற்றி பெற்றன. வைரமுத்துவுக்கு தேசிய விருது கிடைத்தது. அதன் பின்னர் மீண்டும் தமிழ் திரை இசை வைரமுத்துவால் வைரமாக மின்னத் தொடங்கியது. அதன் பிறகு 5 தேசிய விருதுகளை வென்றார் வைரமுத்து. அதில் 4 ஏஆர் ரஹ்மானோடு இணைந்த படங்களுக்கு கிடைத்தது. திரைப்படம், இலக்கியம் என்று பயணித்த போதும்
அரசியலோடு எப்போதும் தொடர்பிலேயே இருந்தார் வைரமுத்து. தன்னை திராவிட இயக்க ஆதரவாளராகவே எப்போதும் காட்டிக்கொண்டார். குறிப்பாக திமுகவோடும் அதன் தலைவர் கருணாநிதியோடும் மிக நெருக்கமான உறவில் இருப்பவர் வைரமுத்து. 1986ஆம் ஆண்டு முதல் மரியாதை படத்திற்காக முதல் மரியாதையாக வைரமுத்துவுக்கு தேசிய விருது கிடைத்தது. அப்போது அவர் முதலில் சந்தித்தது திமுக தலைவர் கருணாநிதியை. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த கருணாநிதியை சென்று சந்தித்ததால் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆருக்கு கோபம் உண்டானதாக கூறப்படுகிறது. திராவிட இயக்கத்தோடு நெருக்கமாக இருந்ததால் திராவிட இயக்கத்தின் கடவுள் மறுப்பு கொள்கையையும் வர்ணாசிரம எதிர்ப்பையும் தனது கவிதைகளில் தவறாமல் பதிவு செய்திருக்கிறார் வைரமுத்து. கண்காணா கடவுள் தான் தோன்றியாகுமெனில் கண்காணும் பிரபஞ்சம்தான் தோன்றியாகாதா என கடவுளின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கிய அவர், மதம் வந்தது நீ வருணமாய் பிரிந்தாய், வர்ணம் வந்தது சாதியாய் பிரிந்தாய் என வர்ணாசிரமத்தை சாடியிருந்தார். 1991 தமிழகத்தில் இருந்த திமுக ஆட்சி மத்திய அரசால் கலைக்கப்பட்டது. அப்போது கருணாநிதியால் நடத்தப்பட்ட குங்குமம் இதழில் அடியே அனார்கலி, உனக்கு பிறகு இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தானடி என்ற கவிதை ஒன்றை எழுதியிருந்தார் வைரமுத்து. அந்த கவிதையை படித்த கருணாநிதி, ஆட்சியை இழந்ததன் மூலம் தனக்கு இப்படி ஒரு கவிதை கிடைத்தது, அதனால் ஆட்சியை இழந்தது தனக்கு லாபமே என வைரமுத்துவை பாராட்டினார். 1991ஆம் ஆண்டு நடந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின் திமுகவினரின் இல்லங்கள் தாக்கப்பட்டன. திமுகவோடும் கருணாநிதியோடும் நெருக்கமாக இருந்ததன் காரணமாகவே வைரமுத்துவின் வீடும் தாக்குதலுக்கு தப்பவில்லை. ஆனாலும் தொடர்ந்து இன்று வரை வைரமுத்து கருணாநிதியின் அணுக்கமான வட்டத்தில் இருந்து வருகிறார். அதேபோல் திமுகவின் முக்கிய நிகழ்வுகளில் அழைப்பாளராகவும் வைரமுத்து பங்கேற்று வருகிறார். இப்போதைய திமுக செயல் தலைவர் ஸ்டாலினோடும் அவர் தனது நட்பை தொடர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கலைஞன் அடிமையாக இருப்பதையோ அல்லது அதிகாரத்திற்கு எதிராக போராடுவது ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் அமெரிக்க மக்கள் கலைஞர் பால் ராப்சன். கலையும் கலைஞர்களும் மக்களுக்கானதாக இருக்கும் போது அது அதிகம் வரவேற்கப்படும். அப்படி மக்கள் பிரச்சனைகளில் மக்களுக்கான குரலாக வைரமுத்து ஒலித்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழக மக்கள் காத்திரமான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் சென்னையில் IPL போட்டிகள் நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. IPL போட்டிகள் நடத்தப்பட்டால் போராட்டங்கள் நீர்த்து போய்விடும் என கூறி IPL நடத்தக்கூடாது என்ற கோரிக்கைகள் தமிழகத்தில் வலுவாக எழத் தொடங்கின. மீறி நடத்தப்பட்டால் போட்டியை தடுப்போம் எனவும் சில அமைப்புகள் அறிவித்தன. ஆனாலும் எதிர்ப்பை மீறி சென்னையில் IPL போட்டிகள் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. ஏப்ரல் 10 அன்று போட்டி நடக்கும் நாளன்று போராட்டக்காரர்களால் சென்னை அண்ணா சாலை திணறி போனது. திரைக்கலைஞர்கள் சிலரும் போராட்டத்தில் குதித்தனர். அவர்களில் ஒருவராக வைரமுத்துவும் இருந்தார். 60 வயதை கடந்தவர், தமிழ் சினிமாவில் முக்கியமான பாடலாசிரியர், தமிழ் சமூகத்தின் தவிர்க்க இயலாத கவிஞர், மக்கள் பிரச்சனைகளுக்காக தெருவில் இறங்கினார். பொது உடைமை கருத்துக்களை கொண்டவர், திராவிட இயக்கத்தோடு தொடர்பு கொண்டவர், மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுபவர் என அரசியலோடு இணைந்தே பயணிக்கும் வைரமுத்து குறித்து சமீப காலங்களில் ஒரு குற்றச்சாட்டு அதிகமாக வைக்கப்படுகிறது. காவி நிறத்தில் ஒரு காதல் என புத்தகம் எழுதியவர் உண்மையிலேயே காவி நிறத்தின் மேல் காதல் கொண்டு விட்டார் என்பதுதான் அது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு ஆதரவாக வைரமுத்து செயல்படுகிறார் என்பதே அந்த குற்றச்சாட்டின் மூலம். சமீபத்தில் தமிழும் சமஸ்கிருதமும் இந்தியாவின் இரு கண்கள் என வைரமுத்து பேசியதும் விமர்சனத்துக்குள்ளானது. ஆனால் வைரமுத்துவின் மீது இந்த குற்றச்சாட்டு எழுவது இது முதன்முறை அல்ல. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜக MP தருண் விஜய்க்கு சென்னையில் பாராட்டு விழா நடத்தினார் வைரமுத்து. அது கடும் விமர்சனத்துக்குள்ளானது. வைரமுத்துவை பயன்படுத்தி தருண் விஜயை தமிழகத்தில் புகழ் பெற வைக்க பாஜக முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டது. ஆனால் திருக்குறளை பிரபலப்படுத்தும் தருண் விஜயின் முயற்சிகளை பாராட்டுவதற்காகவே அந்த விழா நடத்தப்பட்டதாக வைரமுத்து தெரிவித்தார். இதனையடுத்து அந்த சர்ச்சைகள் சற்றே முடிவுக்கு வந்தன. இந்த நிலையில் கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வைரமுத்து கலந்து கொண்டது மீண்டும் சர்ச்சையை உருவாக்கியது. ஒரு கவிஞர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டது ஏன் சர்ச்சையாக வேண்டும்? அந்த புத்தகம் பிரதமர் மோடியால் எழுதப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தியில் எழுதிய கவிதை தொகுப்பு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு சிந்தனை களஞ்சியம் என்ற பெயரில் தமிழில் வெளியிடப்பட்டது. அதில் கலந்து கொண்ட வைரமுத்து பேசியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீட் உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக அப்போது மத்திய அரசு மீது தமிழக மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அதிருப்தியில் இருந்தனர். அப்போது பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசிய வைரமுத்து, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நட்டு வைத்த வேலுக்கு பொட்டு வைத்தது போல் இருக்கிறார் என புகழ்ந்து பேசினார். வைரமுத்து பாஜகவோடு நெருக்கமானவராக தன்னை காட்டிக்கொள்ள முயல்கிறார் என குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் இது எல்லாம் வைரமுத்துவுக்கு பிரச்சனையாக மாறியது. 2018 ஜனவரியில் நடந்த கருத்தரங்கம் ஒன்றில் ஆண்டாள் குறித்து பேசிய வைரமுத்து, இண்டியானா பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவரின் ஆராய்ச்சி கட்டுரையை சுட்டிக்காட்டி பேசினார். ஆண்டாள் தேவதாசி மரபை சேர்ந்தவராக இருக்கலாம் என்பதுதான் அந்த ஆராய்ச்சி கட்டுரை. அது மிக கடுமையான எதிர்ப்பை கிளப்பியது. அந்த சர்ச்சையை முதலில் கிளப்பியவர் பாஜக தேசிய செயலர் H. ராஜா. அருவருக்கத்தக்க வார்த்தைகளோடு தரக்குறைவாக வைரமுத்துவை விமர்சித்தார் H. ராஜா. இதனைத் தொடர்ந்து பாஜகவினரால் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் வைரமுத்து. அதேபோல் அதிமுகவினரும் வைரமுத்துவை விமர்சித்தனர். இதில் ஆச்சரியப்படத்தக்க அம்சமாக வைரமுத்துவிற்கான ஆதரவு மிகவும் தாமதமாகவே வந்து சேர்ந்தது. குறிப்பாக தன்னை கடவுள் மறுப்பாளராகவும் திமுக ஆதரவாளராகவும் காட்டிக்கொண்ட வைரமுத்துவுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது திமுக அமைதி காத்தது.
மிகவும் தாமதமாகவே அதற்கு எதிர்வினையாற்றிய திமுக வைரமுத்துவிற்கு ஆதரவாக வலுவான கருத்துக்களையும் பதிவு செய்யவில்லை. அதேபோல் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தங்கள் ஆதரவை வலுவாக பதிவு செய்யவில்லை. பாஜகவோடு வைரமுத்து காட்டிய நெருக்கம் காரணமாகவே திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இயக்கங்கள் அவருக்கு உடனடி ஆதரவை வழங்கவில்லை என கூறப்பட்டது. திரைத்துறையில் இயக்குநர்கள் பாரதி ராஜா, ரஞ்சித் உள்ளிட்டோர் வைரமுத்துவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். வைரமுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என சர்ச்சைகள் வந்த நிலையில் மன்னிப்பு கேட்க முடியாது என மறுத்த வைரமுத்து ஆண்டாள் குறித்த தனது கருத்துக்கு விளக்கம் அளித்தார். காலப்போக்கில் இந்த பிரச்சனை கண்டு கொள்ளாமல் விடப்பட்டது. இந்த இடத்தில் வைரமுத்து சமரசம் செய்து கொண்டாரா என்ற கேள்வி எழுவது இயல்பு. அவர் பல தருணங்களில் சமரசம் செய்து கொண்டதாக அவரே கூறியிருக்கிறார். தன்னை இலக்கியவாதி என்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்வதாக தெரிவித்திருக்கும் வைரமுத்து திரையுலகை வேட்டைக்காடு எனவும் வர்ணித்திருக்கிறார். வைரமுத்துவின் திரை இசை பாடல்கள் தொகுக்கப்பட்டு திரைப்பட பாடல்கள் என்ற பெயரில் 2 தொகுப்புகளாக வெளியாகியுள்ளன. அதன் முன்னுரையில் கனவு, பசி இரண்டுக்கும் இடையிலான சமரசம்தான் எனது திரை வாழ்க்கை, எனது உண்மையான குணம் வேறு என குறிப்பிட்டிருக்கிறார் வைரமுத்து. மேலும் தனது திரைப்பாடல்களின் விளம்பர வெளிச்சம் தனது இலக்கியத்திற்கு பயன்படுவதாக தெரிவித்துள்ளார். வைரமுத்துவின் இந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது அவர் சமரசம் செய்து கொள்ள தயங்கியதில்லை என்பதை உணர்த்துகிறது. திரைப்பட பாடல்கள் புத்தகத்தின் முன்னுரையில் அவர் கொடுத்திருக்கும் வாக்கு மூலமே அதனை தெளிவாக உணர்த்திவிட போதுமானது. வைரமுத்து இனி சினிமாவிலும் இலக்கியத்திலும் எட்டுவதற்கு என இனி எந்த உயரமும் இல்லை. ஆனால் மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக தெருவில் இறங்கி போராடும் அளவுக்கு மென்மையானவராக மாறியிருக்கிறார். சினிமாவில் அவரது மகன்கள் கார்க்கியும் கபிலனும் கலக்கத் தொடங்கிய பிறகும் அவர் நிலைத்திருப்பதற்கு முக்கிய காரணம் காலத்திற்கேற்றாற்போல் அவர் தன்னை அப்டேட் செய்து கொண்டதுதான். 1986 இளையராஜாவோடு இணைந்து தேசிய விருது வென்ற வைரமுத்து 30 ஆண்டுகள் கழித்து யுவன் சங்கர் ராஜா இசையில் எழுதிய பாடலுக்கு தேசிய விருது வென்றார். ஆம், காலத்தை வென்ற கவிஞராக தமிழ் சமூகத்தின் வரலாற்றில் அவர் நிலைக்கப் போகிறார். கவிஞர்களுக்காகவே வைரமுத்து தசாவதாரம் படத்தில் எழுதிய காலம் உன் உதடுகள் ஓடும் போது காற்று உன் வரிகளை மீண்டும் பாடும் என்ற வரிகள் அவருக்கு பொருந்தும் தானே. இப்போது ஒலித்துக் கொண்டிருக்கும் அவரது தமிழ் அவர் காலத்துக்கு பின்பும் காற்றில் எங்கெங்கும் எதிரொலிக்கப் போகிறது.